விளையும் பயன்கள் என்னன்னு பார்க்கணும். என்ன பிரயோஜனம் இல்லையா? மனதை ஒருநிலைப்படுத்தி குவிக்க இயலும். நம்ம மனசை வந்து எப்பவும் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துல அதை குவிக்க இயலக்கூடிய நிலையை உண்டாக்கும். கான்சன்ட்ரேஷனை வளர்க்கும் வச்சுங்களேன். குண்டலினி சக்தியை பெறுவதற்கும் குண்டலினியை குறுக்கி குறுக்கி சக்தி உடையதாக மாற்றுவதற்கான தடைகளை நீக்கவும் உதவும். அடுத்தது குண்டலினியை சக்தியை ஏற்படுத்துவதற்கும் பிறகு அதை வன்மையுடையதாகவும் திண்மையுடையதாகவும் செய்வதற்கு அதை குறுக்கணும். அதை குறுக்கக்கூடிய நிலையெல்லாம் நமக்கு உண்டாக்கி தருவது பிராணாயாமம். யோக நிலையில் எங்கும் நிறைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இறை சக்தியை ஈர்த்து ஆத்மாவோடு சேர்த்து அது வேகமாக வளர்ச்சி அடைய உதவும். இப்போ வந்து இந்த யோகம் முன்னே சொன்னேன், இந்த யோகம் தியானம்லாம் எதுக்காக பண்ணுறோம்? அப்போ என்ன நடக்குது? ஆத்மா வளருதுங்கிறோம். எப்படி வளருது? எங்கும் சக்தி என்றால் இறைவன் சக்தியை தவிர வேற எங்கேயும் கிடையாது. வேற ஒரு சக்தி எங்கேயும் கிடையாது, பிரபஞ்சத்தில் எங்கேயும் கிடையாது. அந்த இறைவன் சக்தியானது இறைவனை எங்கும் நிறைந்தவன், எதிலும் இருந்து இயக்குகின்றவன் என்றெல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட இறைவன் சக்தியானது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. பிரபஞ்சம் பூரா எங்கும் நிறைந்து வழிந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்க ஒரு சக்தி. இந்த சக்தியை வேகமாக கொண்டிருக்கக்கூடிய சக்திகளை அதனுடைய அந்த இறைவன் ஒரு சிறிய பாகமான நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மா வளரணும்னாலும் இந்த சக்தி தான் அதுக்கு போய் சேரணும். அப்போ அதை இந்த குண்டலினி சக்தியாக மாற்றி அது ஒரு காந்த சக்தி. அது சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி குண்டலினி என்பது. அந்த குண்டலினி என்ன பண்ணுறதுன்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற சக்தியை ஈர்த்து நம்முடைய ஆத்மாவோடு கலந்து விட்டு அந்த ஆத்மாவை வளர்க்கிறது. அதற்கு இந்த பிராணாயாமம் உதவும். குண்டலினி சக்தியை பெறுவதற்கும் குண்டலினியை குறுக்கி குறுக்கி சக்தியுடையதாக மாற்றுவதற்கான தடைகளை நீக்க உதவும். யோக நிலையில் எங்கும் நிறைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இறை சக்தியை ஈர்த்து ஆத்மாவுடன் சேர்த்து அது வேகமாக வளர்ச்சி அடைய உதவும். அதெல்லாம் நம்ம ஆத்மா வளரணும். ஆத்மீகம் என்றாலே ஆத்மா வளரணும். அந்த ஆத்மீக வளர்றதுக்கு உதவுவது இந்த பிராணாயாமம். உயிரோட்டம் உடலில் சிறப்பாக நடைபெற்றால் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், வியாதிகள் வராமல் தடுக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், வாழ்நாட்களை நீடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உயிரோட்டம்னு ஒன்று இருக்கு நம்ம உடம்புல. அடுத்தது இப்போ ரத்த ஓட்டம் இருக்கு, நிணநீர் ஓட்டம் இருக்கு, ஒரு காந்த சக்தி உள்ளே ஓடுது. அதை விட முக்கியமா ஒரு உயிரோட்டம் இருக்கு. அந்த உயிரோட்டம் இல்லை என்றால் எந்த டிஷ்யூ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சிறிய அணு ஒரு டிஷ்யூன்னு சொல்றோம், அந்த ஒரு டிஷ்யூ கூட வேலை செய்யாது. அதுக்குள்ள உயிர் இருக்கணும். அந்த உயிரோட்டம் இல்லை என்றால் உடல்ல இருக்கிற ஒரு அணு கூட வேலை செய்யாது. அப்போ உடல்ல இருக்க பூரா இந்த ஒரு சக்தி ஓட்டம் அல்லது அந்த ஆத்மாவின் உயிரோட்டம் என்று சொல்லுவார்கள். அந்த உயிரோட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உயிரோட்டம் அதிகமானால் ஆரோக்கியமாக சிறப்பாக நடந்தால் ஆரோக்கியமாக இருப்போம். அது சிறப்பாக இல்லை, சில தடைகள் வந்தால் அது நமக்கு நோய்களை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை கெடுக்கும். இப்போ அந்த அக்குபஞ்சர் என்ற விஷயமே இதிலிருந்து ஏற்பட்ட உயிரோட்டத்தால் ஏற்பட்டது தான். உடம்புல அவங்க என்ன பண்றாங்கன்னா வியாதியை தீர்ப்பதற்கு ஊசிகளை குத்துறாங்க. சில இடங்கள்ல ஊசியை குத்தின உடனே அந்த சில வியாதிகளை தீருதுங்கிறாங்க. சிலவங்களுக்கு இது ரொம்ப சிரிப்பா இருக்கும். என்னடா அது ஊசியை குத்தினா மருந்து சாப்பிட்டா வியாதி தீருன்னுவாங்க, ஒரு ஊசியை குத்திட்டு மருந்து வியாதியை தீர்க்கிறேங்கிறானே அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அந்த உயிரோட்டம் இருக்கு. இந்த உயிரோட்டம் ஏதாவது ஒரு இடத்துல தடைப்பட்டால் அந்த இடத்துல வியாதிகள் வருகிறது. அப்போ அந்த தடைப்படுறதை விளக்கணும் அப்படின்னா அங்க ஒரு அந்த பவரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட அந்த உயிர் சக்தி அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசியை குத்துறான். அதை விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெரிடியன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உயிரோட்டத்தில் பல இடங்களில் கிராஸாலாம் ஓடுது. அது ரத்தம் ஓட்டம் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் கிராஸெல்லாம் ஓடுது. ஏதாவது ஒரு இடத்துல அந்த உயிரோட்டம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னா, உயிரோடு
போகலை, அதோட தடைப்பட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது வியாதிகள் ஏற்படலாம். வியாதிகள் வரும்போது அந்த மாதிரி தடைப்பட்டு போகும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஊசியை குத்திவிட்டேன் அப்படின்னா அந்த தடை நீங்குகிறது. அங்கே சக்தியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ எப்படிங்க அதுக்கு ஊசியை குத்தினா சக்தி கான்சென்ட்ரேஷன் ஆகும்ட்டு? ஒன்றும் இல்லை, நீ கையில் ஒரு ஊசியை குத்திக்கோ, அப்படி குத்தின உடனே என்ன தோணுது, உன் மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ணுற இல்லையா? அந்த இதில் தானே மனசு அங்கே இருக்குது, வேற எங்கேயும் போக மாட்டேங்குது இல்லை? அந்த ஊசி குத்துறாங்க வலி அப்படின்னு அந்த அங்கேயே மனசு இருக்குது நமக்கு, வேற எங்கேயும் போக மாட்டேங்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊசி குத்தும் போது மனசு அங்கே போச்சு, நம்ம மனம் அங்கே போகும், நம்முடைய உடல்ல இருக்கிற சக்திகளும் அங்கே போய் கான்சென்ட்ரேட் ஆகும், அந்த இடத்துல குவியும். குவிந்தால் அந்த ஓட்டம் தடை நீங்கிவிடும். தடை நீங்கிவிட்டால் அந்த வியாதியும் அது வருஷம் குணமாகிடும். இதுதான் அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர். அக்கு பஞ்சர் எதுலேருந்து வந்தது? அக்கு பிரஷர்லேருந்து வந்தது. அக்கு பிரஷர்ன்றதான் வர்மக்கலை. அது இந்தியாவிலேருந்து போனது தான். இந்தியாவிலேருந்து அந்த காலத்தில் புத்த பிட்சுக்கள் இந்த கலைகளை எல்லாம் கொண்டு போய் சைனாவில் ஜப்பான்லலாம் பரப்புனாங்க. அவங்க அதை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க. இந்த அக்கு பஞ்சர் நம்ம இந்தியாவில் கிடையாது, அந்த காலத்தில் கிடையாது. அக்கு ப்ரெஷர் தான், அதாவது வர்மக்கலை தான். அந்தந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா அங்கங்கே கான்சென்ட்ரேட் ஆகும், கான்சென்ட்ரேட் ஆனோன்னா அந்த வியாதி தீரும். அப்படி தான் வச்சுருந்தாங்க. இது இப்படி கையில் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறத விட அங்கே ஒரு ஊசியை குத்திட்டா இன்னும் சிறப்பாக நடக்குதுன்ற சைனாக்காரன் தான் கண்டுபிடிச்சான். அவன் தான் அக்கு பஞ்சரை கண்டுபிடிச்சவன். அங்கேருந்து அதுக்கு பிறகு ஜப்பானுக்கு போய் ஜப்பானில் என்ன பண்ணாங்க, அதை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க. அது குத்துறது மட்டும் இல்லை, அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் கரண்ட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு ஃபோர்ஸையும் கொடுத்தா இன்னும் சிறப்பாக வேலை செய்யுது அப்படின்னு அக்கு பஞ்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, 2 வயரை கனெக்ட் பண்ணுவாங்க, 2 ஊசியை குத்தி விட்டு 2 வயரை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு லைட்டாக கிர்ன்னு அது அதில் ஆரம்பிக்கும் போது அந்த தடைகள் வேகமாக நீங்குகிறது. இப்படி அதில் டெவலப் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதனால் உயிரோட்டம் என்பது மிக முக்கியமானது. ஒரு யோகிக்கு உயிரோட்டம் எங்கேயுமே தடைப்படக்கூடாது, முழுமையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் உயிர் சக்தியானது பரவி இருக்கு. அப்போ தான் ஒன்று திரட்ட முடியும். நம்ம இந்த சக்திகளை ஒன்று திரட்டி குண்டலினியாக குவிக்கணும் அப்படின்னா உடம்புல எங்கேயும் தடைகள் இருக்கக்கூடாது. அதனால் குண்டலினி சக்தி பெறுவதற்கும் குண்டலினியை குறுக்கி சக்தி உடையதாக மாற்றுவதற்கான தடைகளை இது நீக்க உதவும். யோக நிலையில் எங்கும் நிறைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இறை சக்தியை ஈர்த்து ஆத்மாவோடு சேர்த்து வேகமாக வளர்ச்சி அடையும். ஏன்னா அந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம குண்டலினி சக்தியானது மேக்னெட் மாதிரி அது சர்ன்னு இழுக்குது. ஈர்த்து உடல்ல அந்த இதை உயிரோட்டத்தோட கலந்து ஆத்மாவில் போய் சேர்ந்து ஆத்மா வளர்ச்சி பெறுகிறது, சக்தி உடையதாக மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு. இப்போ அன்னைக்கு யாரோ ஒருத்தர் முன்னொரு தடவை அவங்க கேட்டாங்க, நீங்கள் சொன்னீங்க யோகத்தில் நம்முடைய அந்த இறை சக்தியை ஈர்த்து நம்முடைய உயிர் வளர்கிறதுன்னு சொன்னீங்க. எங்கள் வீட்டில் நான் 5 பேர் இருக்கோம், 5 பேரும் யோகம் பண்ணுறோம் ஒரே நேரத்தில். அதால் ஒருத்தர் எல்லாரும் ஈர்க்க தொடங்கிட்டா இழுபறியாக போடும், இல்லை கம்மியாக போயிடுமோ, அந்த இடத்துல ரொம்ப குறைவாக போடுமோ, நான் இழுக்கிறது அவர் இழுத்து அவங்க இழுத்து இவங்க இழுத்து இந்த மாதிரி எதனா வந்துடுமோ, அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் 1000 பேர் உட்காந்து ஒரே இடத்துல ஈர்த்தால் கூட அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிற உயிர் சக்தியில் ஒரு சிறிய அளவு கூட அசைவு தெரியாது. அதில் எந்த குறைபாடும் அதால் வராது. அதுதான் அது அடுத்தது அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நீ ஈர்க்கிறதுன்றதே ரொம்ப கம்மியாக தான் ஈர்க்க முடியும். இப்போ சாதாரணமாக பிராணவாயு இருக்கு இல்லையா, பிராணவாயு கூட நம்ம உள்ளே ஈர்க்கிறோம், வெளியில் விடுறோம். அந்த வெளியில் விடும்போது அந்த பிராணவாயு பூரா நம்ம உள்ளேருந்து அந்த காற்றுலேருந்து எடுக்க முடியாது. ஒரு 10% தான் போகும். அது மீதி பிராணவாயு வெளியில் தான் போகிறது. அது எவ்வளோ ஏற்றுக்குதோ அவ்வளோதான் அது ஏற்றுக்கும். ஆனால் பிராணாயாமம் செஞ்சேன்னா அந்த 10% 20% ஆகும், 30% ஆகும், 50% கூட ஆகும். பிராணவாயு சீக்கிரம் அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கும். அதாவது அந்த பிராணாயாமம் என்பது இந்த பிராணவாயு பிரித்து ஏற்றுக்கொள்வது. இப்போ ஒரு அறைக்குள்ள ஒருத்தர் எல்லாம் காற்று வராதபடி படுத்துட்டாங்க, சாத்தி படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ குளிர்காலத்தில். அப்போ அங்கே அந்த எவ்வளோ காற்று இருக்கும், அந்த காற்றுல இருக்கிற பிராணவாயு காலையில் வரைக்கும் வருது இல்லையா. அதுவும் தவிர அது கம்மியாக போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மயக்கம் வரும், ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் காலையில், அந்த உள்ள பிராணவாயு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டல்லாக இருக்கும்ன்றலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகிடும். அதனால் பிராணவாயு நிறைய இருக்குது.
இதை யோகம் செய்யும் போது இறை சக்தியை, காஸ்மிக் பவர்ங்கிறோம், அந்த காஸ்மிக் இறை சக்தியை ஈர்த்து நம்முடைய ஆத்மாவோடு கலந்து ஆத்மாவை சக்தி உடையதாக மாற்றுகிறது. ஆத்மசக்தி தான், அதாவது இறைவன் சக்தி தான் உலகத்திலேயே ஒரே சக்தி, வேற சக்தி கிடையாது. நம்ம அதில் செயல்படணும்னா நம்முடைய ஆத்மசக்தி தான் நமக்கு, வேற எந்த சக்தியும் நம்ம ஒன்றும் பயன்படுத்த முடியாது. அந்த சக்தியை எப்படி வேணா பயன்படுத்தலாம், மனோசக்தியாக, உடல் பலமாக, எந்த சக்தியாக வேணா நீ பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அது வளரணும், அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது வெளிப்படும் இல்லையா? உள்ள எவ்வளோ இருக்கோ அந்த சக்தி தானே வெளிப்படும். அதனால அந்த ஆத்மாவை வளர்க்கக்கூடிய நிலையை நமக்கு உருவாக்கி தருகிறது. உடலில் உயிரோட்டம் சிறப்பாக நடைபெற்றால், வெறும் உயிரோட்டம் நல்லா நடக்கும். அந்த பிராணாயாமம் பழகிட்ட அப்படின்னா உயிரோட்டம் சீர்படும். அதனால உனக்கு இந்த அக்குப்பஞ்சர் அக்குப்ரெஷர்லாம் தேவை இருக்காது, அது நீயே பண்ணிக்கலாம். உன்னுடைய உயிரோட்டமே அந்த நிலைகளை செஞ்சிடும், அதாவது உன்னை கேட்காமையே செஞ்சிடும். அதனால அது சீரடைந்து விடும். அதனால் அந்த மாதிரி ஒரு வியாதி வராது. உயிரோட்டம் உடலில் சிறப்பாக நடைபெற்றால் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் சக்தி எல்லாம் அந்த உறுப்புகளுக்கு போயிடும். அந்த உறுப்புகளுக்கு போனால் அப்புறம் அதுலேயும் அது வியாதி வருது இல்லையா? சிறப்பாக வேலை செய்யும். அதனால வியாதிகள் வராமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதெல்லாம் வந்துச்சுன்னா வாழ்நாட்களை நீடிக்கும். ரொம்ப நாள் நம்முடைய வாழ்நாட்கள் அதிகமாகும். அதனால் உடலில் உயிர் ஓட்டத்தை செம்மைப்படுத்தும் பிராணவாயுவை உடலில் உள்ள எல்லா திசுக்களுக்கும் எடுத்து செல்ல உதவும். எல்லா திசுக்களுக்கும் இது எடுத்து செல்வதற்கு இந்த பிராணாயாமம் உதவுகிறது. நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்மா போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கும். அந்த மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா, நுரையீரல் தானே இதுக்கு நிறைய வேலையை கொடுக்குறோம், அதனால நுரையீரல் அந்த வியாதியும் வராது. அடுத்தபடியா கோபம், துக்கம், பயம் போன்ற குணங்களை குறைக்கும். இந்த மாதிரி பிராணாயம் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா, இந்த முன்கோபிகள், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறவங்க, துக்கம்னா கண்ணா பின்னா துக்கம் இருக்கும் சிலவங்களுக்கு. டிவியில ஒரு கதாநாயகி கஷ்டப்படுறான்னா அதை பார்த்து கண்ணீரா வழிப்பாங்க. அந்த கதாநாயகி அது வெறும் நடிக்கிறா, அந்த ஏதோ ஒரு கதையில கதாநாயகி ரொம்ப துன்பப்படுறா, கஷ்டப்படுறா அப்படின்னோடனே இவங்க கண்ணெல்லாம் தண்ணி வரும். அந்த மாதிரி மாமனாரும் அல்ல மாமியாரும் மருமகளும் சண்டைகள்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிவி பார்க்கும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இவங்களும் அழுவாங்க, ஐயோ பாவம்ட்டு. அதனால அந்த மாதிரி துக்கம், வேண்டாத துக்கம் அதெல்லாம் இல்லையா? கோபம், துக்கம், பயம், சிலவங்களுக்கு ஒரு இனம் தெரியாத பயம், கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், தண்ணி பாம்பை பார்த்தா பயம், தவளையை பார்த்தா பயம், எலியை பார்த்தா பயம். இந்த மாதிரி பயந்து போய், அது பெண்களுக்கு தான் நிறைய அந்த மாதிரி ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ எலி ஒன்று ஓடிச்சுன்னா எல்லாரும் ஒரு கரப்பாம்பூச்சி போனாலே பெஞ்சு மேலே எல்லாம் ஏறி நின்றுக்குவாங்க. அப்புறம் வேற யாராவது அந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சின்னு போனால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். பயம் அதெல்லாம் தெரியும், அந்த கரப்பாம்பூச்சி ஒன்று பண்ண போகிறதுலன்னு தெரியும், இருந்தாலும் அது ஒரு பயம், அது என்னன்னு தெரியல அப்படின்வாங்க. அதனால் இந்த குணங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் உனக்கு. எல்லாம் ஒவ்வொரு நைட்டு ஒன்றும் ஆகிடாது, பண்ணிக்கிட்டே வந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், திடீர்னு எல்லாம் குறைஞ்சிடாது. உடலை லேசாக மாற்ற உதவும். அதட்ட யோகத்தில் என்ன பண்ணோம்னா, அந்த உடல் பாரம் இருக்கக்கூடாது. யோகத்தின் போது உடலை லேசாக மாற்றி காற்றில் மிதப்பது போன்ற ஒரு பேரின்ப நிலையை உண்டாக்க உதவும். அதட்ட நம்ம யோகம் பண்ணும்போது யோகத்தில் ஒரு பேரின்ப நிலைக்கு போனோம் இல்லையா? சாதாரண சிற்றின்பங்களாக இருப்பதில்லை. பேரின்பம் என்றால் அதிலிருந்து வரவே தோணாது. அந்த மாதிரி ஒரு பேரின்ப நிலை. அந்த நிலைக்கு போனோம்னா இந்த உடல் பாரம் இருக்கக்கூடாது, உடல்ல நோய்கள் இருக்கக்கூடாது, உடல்ல தடைகள் இருக்கக்கூடாது இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் அப்படியே உடலை லேசாக்கி அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் எல்லாம் உண்டாக்குவது இந்த பிராணாயாமம் தான், இந்த பிராணம் தான், பிராணசக்தி தான். பிராணவாயுவால் விளையும் பிராணசக்தியை உடல் சக்தியாகவும் மனோசக்தியாகவும் வேறு பல சக்திகளாகவும் மாற்றி பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம பிராணன், இதனால் பிராணசக்தி நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அந்த சக்தியை எப்படி வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இதில் சொல்கிற மாதிரி கரண்ட் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் இங்கே வருது. அந்த கரண்ட்டை நீ எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். ஃபேனில் கொடுத்தா காற்றா வருது, ஃப்ரிட்ஜில் கொடுத்தா ஜில்லுன்னு போகுது, அடுப்பில் கொடுத்தா சூடாகுது இல்லையா, மோட்டரில் கொடுத்தா தண்ணி இறக்குது. அந்த சக்தியை நீ எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம், எலக்ட்ரிசிட்டியை. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி நான் எப்படி வேணால் உடல் பலமாக, மனோபலமாக, அல்லது நம்முடைய செய்யும் தொழிலில் திறமையாக எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இது நமது பெரிய ஞானிகள் அல்ல, பாமர ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த பிராணவாயு உள்ளே போச்சினாலேயே சிலவங்களுக்கு அந்த சக்தி வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். மாட்டு வண்டி ஒரு பிரிட்ஜு மேலே ஏறான்னு வச்சுக்கோ, மாட்டு வண்டி கையில் தள்ளிட்டு போகிறான், கை வண்டின்னு வச்சுக்கேன். ஒருத்தன் முன்னாடி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் பின்னாடி தள்ளுறான். இவன் என்ன சொல்கிறான், அந்த மேடு ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது டே ஒரு தம் பிடிச்சி தள்ளுடாங்கிறான், ஒரு தம் பிடிச்சி தள்ளுங்கிறான். அப்போ இழுத்து தள்ளிடுறான். தம் பிடிச்சி தள்ளணுன்னு தள்ள முடியறது. அப்போ தம் பிடிச்சா எங்கே அவனுக்கு சக்தி வருது? அந்த பிராணவாயு உள்ளே போய் அது உடல் பலமாக மாறி அவனை தள்ள வைக்கிறது. டே தம்மை விட்டுட்டு தள்ளுடானா விட்டானா தள்ள முடியும்? முடியாது இல்லையா? தம் பிடிச்சா தள்ள முடியாது. அதே மாதிரி வெயிட் லிஃப்ட் தூக்குறவன் இருக்கான், அப்படி அப்போ மூச்சு இழுக்கிறான். மூச்சை இழுத்து உள்ள பிராணவாயு நிரப்புனதுக்கு அப்புறம் தான் அவனை தூக்குறான். அப்புறம் தான் தூக்க முடியுது. மூச்சை விட்டு அவனை தூக்க சொல்லு, இல்லை பாதி வெயிட்டை கூட தூக்க முடியாது. மூச்சை விட்டுட்டு தூக்கினான்னா முடியாது. அப்போ அந்த மூச்சை உள்ள இழுத்து அது இன்னும் நடக்குது. அந்த மூச்சை உள்ள போன அந்த பிராண சக்தியானது உடல் பலமாக மாறி அவனுக்கு வேலை செய்கிறது. அதே மாதிரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதாவது நாட்டிய கலை நிபுணர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த பிராணவாயு உள்ளே போய் வேலை செஞ்சாதான் அது திறமையாக அந்த கான்சன்ட்ரேஷனே வரும். அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த இதில் திறமையெல்லாம் பல மடங்கு அதிகமாகும். அதனால் நம்முடைய இந்த இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதனால் நம்ம வந்து ஒரு பிராணவாயு நமக்கு நிறைய வேணும், அதால் சுத்தமான இடத்துல இருக்கணும், நிறைய பிராணவாயு இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்றலாம் நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. சிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் டஸ்ட்டும் அதுவும் இதுவும் வாகன புகைகளும் நிரம்பி இருக்கும். அதை தான் தினமும் இருப்பாங்க. அதால் அது பல மாதிரி வியாதிகள் வரும், உடல் வியாதிகள் வரும், அது வரும். அதெல்லாம் டாக்டருங்களும் பெருகி போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்களும் பெருகி போச்சு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்லாம் நிறைய ஆகி போச்சு. அவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்க வேண்டாமா, அதனால் நோய் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியானது நமக்கு பல விதத்தில் பலவிதமாக பயன்படுகிறது. மனோசக்தியாக பயன்படுகிறது. ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் வருது இல்லையா. சில நேரங்களில் ஏதாவது நம்ம வந்து ஒரு வைராக்கியத்தோடு எதனா ஒன்று செய்யணும் வரும்போது அதில் ஒரு பிடிப்பு கிடைக்கணும் இல்லையா. இப்போ இமயமலை மேலே ஏறணுன்ற நீ அதுக்கு மேலே ஏறணும், ஏறித்தான் பார்க்கணும், எவரெஸ்ட் மேலே கொடியை நாட்டணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா அதுக்கான அந்த சக்தி வேணும் இல்லையா. உடல் பலம் மட்டும் இருந்தால் போகாது. அங்கே இருக்கிறவங்க பார்த்தா பெரிய சாண்டவங்க இல்லை. அந்த இது மேலே ஏறினவங்களை பாருங்கள், எல்லாம் அப்படி ஒல்லி ஒல்லியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பலம்? அந்த உள்ளே இருக்கிற ஆத்ம பலம்தான். அந்த ஒரு விடாப்புடியாக முடிக்கணும், செய்யணும் அப்படின்னு பயிற்சி வேற இருக்குன்னு வைங்க. அதுவும் சேர்ந்து அவங்க வந்து அந்த சாதனைகளை செய்கிறாங்க. சாதனை செய்கிறவங்கலாம் அப்படி தான். அதனால் இயற்கையாகவே அப்படி தான் இருக்குன்னு வைங்க. இயற்கையாகவே நமக்கு வந்து இப்போ தூங்கும்போது ஆற்றலாம் மெதுவாக தான் வேலை செய்யுது. மெதுவாக மூச்சை வாங்கி மெதுவாக மூச்சை வரும், தெரியறதே இல்லை. கொரட்டை விடுறவங்க அது விஷயம் வேற, அது வியாதி. அது சாதாரணமாக தூங்குறவங்களுக்கு வந்து மூச்சு மெதுவாக போகும், மெதுவாக வரும். ஏன்னா உடம்பு ஒன்றும் உழைப்பு கிடையாது, உனக்கு பிராணசக்தி எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது. அதனால ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. அதே நேரத்தில் ஓடுங்க அவசரமாக. ஒரு திருடனை பிடிக்க ஓடுறீங்க, இல்லை நீங்கள் திருட்டு ஓடுறீங்க, உங்களை பிடிக்க வர்றாங்கன்னு வைங்க. அப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவீங்க, மூச்சு வாங்கும் சொல்லி ஓடுவீங்க இல்லையா. இல்லை எதனா ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருதுன்னு வைங்க, பிழைக்கணும், பிடிச்சா கடிச்சிடும் அப்படின்னு ஓடுவீங்க. ஓடி நின்று பாருங்க, நின்ன உடனே எப்படி இருக்கும், நான் மூச்சு வாங்குறேன். அப்போ மூச்சு என்னதுக்கு, இந்த ஓடுறதுக்கான சக்தி எது தருது? இந்த பிராணவாயு. அதனால இயற்கையாகவே இறைவன் இந்த மாதிரி தான் படைச்சிருக்கான். நீ சும்மா இருந்தேன்னா பிராணவாயு கம்மியாக தேவை, அதெல்லாம் கம்மியாக்கிடு. அது உனக்கு சக்தி தேவை, ஓடணும் இல்லை வேற எதுனா செய்யணும் அப்படின்னா அதுக்கு உடனே ஹார்ட்டு வேகமாக பம்ப் பண்ணுது, வேகமாக காற்றை இழுக்குது, இழுத்துட்டு அந்த பிராணவாயுவை பிரித்து உடம்பெல்லாம் பரவி உங்களுக்கு சக்தியை தருது இல்லையா. இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் செயற்கையாகவும் நம்முடைய
ஆறாவது அறிவு இருக்கிறதால கொஞ்சம் பயன்படுத்தி அதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அதாவது பிராணாயாமம் உயிருக்கான பயிற்சியாகும், அதாவது ஆத்மாவிற்கான பயிற்சியாகும், பிராணனுக்கான பயிற்சியாகும். இப்போ நம்ம பல பயிற்சிகளை பண்றோம். உடலுக்கான பயிற்சி, தேக பயிற்சி பண்றோம், உடலுக்குன்னு ஒரு பயிற்சி பண்றோம். அந்த மாதிரி நம்ம அறிவுக்கு அப்படின்னு சொல்லி புஸ்தகங்களை வாசிக்கிறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, அந்த மாதிரி பல அறிவு திறமையை பெறுவதற்கு காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், அது பண்ணுறோம், அது பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். அதில் அது அறிவுக்கான பயிற்சி. அறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது, நம்ம படிக்க படிக்க அது மாதிரி செயல்பட ஒரு அனுபவங்கள் பெற பெற. இப்போ வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி பயிற்சி பண்ணிக்கிறாரு, அப்புறம் பிற புத்தகங்களை படிக்கிறாரு, பெரிய சீனியர் டாக்டர்ண்ட வேலை செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அறிவை வளர்க்குது, அவங்களுக்கு அந்த துறையில் அறிவை வளர்க்குது இல்லையா? அதனால உடலுக்கான பயிற்சின்னு இருக்கு, மனதிற்கான பயிற்சின்னு இருக்கு, மனதை அடக்குவது செய்வது அப்படின்லாம் மனதிற்கான பயிற்சின்னு இருக்கு, அறிவிற்கான பயிற்சின்னு இருக்கு, தொழிலுக்கான பயிற்சின்னு இருக்கு இல்லையா? தொழிலில் ஒரு பயிற்சின்னா ஒரு பிஇ படிச்சுட்டு வந்தான்னா அவனுக்கு உடனே வேலையை சீஃப் இன்ஜினியராக கொடுத்துருவாங்களா? செய்ய மாட்டாங்க. அவன் தொழிலில் அவன் பயிற்சி பெறணும் இல்லையா? ஒரு ஆர்கிடெக்டாக வந்தவன் திரும்பியும் இன்னொரு ஜூனியர் ஆர்கிடெக்ட், சீனியர் ஆர்கிடெக்ட் கையில் அவன் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சு ஒரு மோட்டர் மெக்கானிக் கற்றுக்கணுன்னா கூட ஒருத்தன் அது தெரிஞ்ச வேலை செய்யறது ஒருத்தன் கையில் பயிற்சி பெறணும். பயிற்சி அப்படிங்கிறோம் இல்லையா? இத்தனை பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் சரின்னு நினைக்கிறோம் நம்ம. அது மாதிரி யோகாசன பயிற்சி இருக்கு இல்லையா? பல பயிற்சிகள் இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆத்மாவும் திடமா வளரணும், சக்தியா வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. உடம்பு வளரணும், உடம்போட அதிகமா வாய்க்கு ருசியா சாப்பிடணும். அது உடம்புல எங்க தொங்கினாலும் சரி, தொங்கவிட்டாலும் சரி, பசிச்சாலும் சரி, பசிக்காட்டாலும் சரி, அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் உடம்பு ரொம்ப பெருசா இருக்கார், பருமனா இருந்தார், கொஞ்சம் பருமனா இருந்தார். அவர் என்ன கேட்டார். அவர் வந்து அங்க பாடியில் இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாரு, கேஷியரா இருக்கார். அவர் கேட்டார், இந்த மாதிரி இந்த உடம்பு ரொம்ப பருமனா இருக்கே, அதனால நான் வந்து இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், சிம்பிளா அதெல்லாம் சொல்லுங்கன்னாரு. நான் கஷ்டப்பட முடியாது அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ற, வீட்டிலேருந்து ஸ்கூட்டரில் வர்றாரு அவர் அம்பத்தூர் வீடு, அம்பத்தூர்லேருந்து பாடிக்கு ஸ்கூட்டரில் வர்றாரு. நீ வந்து ஸ்கூட்டரில் வராமல் தினமும் வீட்டிலேருந்து நடந்து வா, நடந்து வந்து திரும்பி வேலைக்கு போகும்போது நடந்து போ. ஐயோ காலையில் வீட்டில் ஸ்கூட்டரில் வர்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அதுக்கே லேட் ஆகி போகுது, அது எப்படி நடந்து வரணும்னா ரொம்ப நேரம் ஆகுவே அப்படின்னு. சீக்கிரமாக எழுந்து பாரு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. சரி அதை விடு, நீ ஈவினிங் போகிற இல்லையா, அது நடந்து போயிடு வீட்டுக்கு. அப்போ வர்றதுல பஸ்ஸில் வந்துடு, என்ன ஸ்கூட்டர் இங்கே வச்சுட்டு போக முடியாது இல்லையா, இந்த பஸ்ஸில் வந்துட்டு, இல்லைன்னா வேற யாராவது ஸ்கூட்டரில் பின்னாடி பிள்ளைனா வந்து சாயங்காலம் போகும்போது நடந்து போயிடு. உனக்கு அப்படி கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு குண்டா இருக்கிறவர் ஒருத்தர் பிடிச்சிக்கோ உங்க ஊர்ல இருந்து, 2 பேரா நடந்து போங்க பேசிக்கினேன், அது இன்னும் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வாழை இருக்க நரி மாதிரி எல்லாரையும் வாழை இருக்க வச்சுற மாதிரி நீயும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணு, நல்ல காரியமா பண்ணு அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு, சரி அது ரொம்ப ஐடியாவா இருக்கு, அது ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி அம்பத்தூருக்கு நடந்து போறது பாடியிலேருந்து அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அவர் அங்கிருந்து கூட இன்னொருத்தர் அப்பப்போ ஒருத்தர் வந்துட்டு போவார் கூட, ஆனால் ரெகுலராக யாரும் வர்றதில்லை. இவர் ஒரு 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கேயில் வந்தார், என்னப்பா ஐடியா சொன்னேன், ஒன்றும் ஆகலையே, அப்படியே தான் இருக்குது உடம்பு, ஒன்றும் பெருசாக ஆகலை, ஒன்றும் வித்தியாசம் ரொம்ப இல்லையே அப்படின்னாரு. என்னடா அது 2 மாதமாக இவர் நடந்து போகிறாரு, கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணுமே, அது ஏன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. கூட யாராவது வந்தாங்களா, எப்பாதையும் வருவான், அவன் கூட கொஞ்சம் வருவான், அவ்வளோதானே. அவனை கூப்பிட்டேன், ஏன்பா நீங்கள் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார், அப்படி போகும்போது அங்கே வந்து முதல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் கீழே ஒரு போர்டு போட்டிருக்கோம், போண்டா, மைசூர் போண்டா ஸ்பெஷல்னு. போகும்போது மைசூர் போண்டா ஸ்பெஷல், அது என்ன பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி இவர் இட்டுன்னு போடுவார். கூட இட்டுன்னு போய் மைசூர் போண்டா ஒரு அடி அடிச்சுட்டு அவர் இறங்கி போவார். இந்த ஹோட்டலில் மசால் தோசை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், இன்னொரு ஹோட்டலில் ஏறுவார், அங்கே அந்த மசால் தோசையை சாப்பிடுவார். இன்னொரு இடத்துல போனால் இந்த மாதிரி 2-3 ஹோட்டல்களில் போய் தான் அவர் வீடு போய் சேருவார்.
அப்புறம் எப்படி உருப்படுவார் அவரு? அப்போ அதை விட இவர் ஸ்கூட்டர்ல போறதுதான் பெட்டர். நடந்து போனாருன்னா அவர் சாப்பாட்டு பிரியார், அதனால இப்படிலாம் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் இருக்கு நிறைய உலகத்துல. அதால ஆனா அவருக்கு வருத்தம் வந்து என்னதான் தப்பு சொல்றாரு. நீ ஒரு ஐடியா சொன்ன, என்ன ஐடியா சொன்ன? என் நண்பர் அவரு சொன்னாரு, உன் ஐடியாவை கேட்டுட்டு பாரு, 1 கிலோ கூட குறையல அப்படின்ட்டாரு. அதனால பல பயிற்சிகளை செய்கிறோம். உடலுக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, அறிவிற்கான பயிற்சி, தொழிலுக்கான பயிற்சி, யோகாசன பயிற்சி, இவைகளை போன்று பிராணாயாமம் பிராணனுக்கான பயிற்சி. இதன் முக்கியத்துவத்தை பலர் உணராமல் இருப்பது அவரவர்களுக்கான இழப்பு ஆகும். இதை உணராமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிராணனுக்கு ஒரு பயிற்சி செய்யணும், ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உள்ள இருக்கிற பிராணம் தானே எல்லாத்துக்கும் அடிப்படை. இது போயிட்டா என்ன இருக்குது இந்த உடம்புல? ஆனால் அந்த பிராணனுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அதை சக்தி விட்டுனோமா, அதை சக்தி உடையதாக மாற்றினோமா என்பதெல்லாம் யாருமே சிந்திப்பது கிடையாது, இல்லையா? உடல் வளர்ச்சிக்கு பல முக்கிய தேவைகள் உள்ளன. உடல் பயிற்சி மட்டும் போதாது. சத்தான உணவு, சுத்தமான நீர், நல்ல காற்று போன்றவை தேவைப்படுவது போல ஆத்ம வளர்ச்சிக்கும் பல தேவைகள் உள்ளன. இப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா வெறும் சாப்பாடு மட்டும் போராது, வெறும் உடல் பயிற்சி மட்டும் போராது. நல்ல நீர் இருக்கணும், சுத்தமான பிராணவாயு நிறைந்த காற்று இருக்கணும், இல்லையா? அந்த மாதிரி சுத்தமான காற்று, சுத்தமான உணவு, சுத்தமான நீர், இதெல்லாம் தேவை உடல் ஆரோக்கியத்திற்கு. அதே மாதிரி ஆத்மீக வளர்ச்சிக்கும் பல தேவைகள் இருக்கு. அதுல இது ரொம்ப முக்கியமான தேவை. அடுத்தது மனப்பக்குவம், உடல் பக்குவம் எல்லாம் இருக்கு. அதை தேவை. அதை அந்த பக்குவங்களை நம்ம வர வைக்கணும் அப்படின்னா இந்த ஆத்மா பயிற்சியும் பிராணாயாமம் தேவைப்படும். இன்றியமையாதது, அது இது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அந்த ஆத்மீக பயிற்சிக்கு என்னென்ன தேவைகள்? பல தேவைகள் இருக்கு. இந்த மாதிரி மனப்பக்குவம், உடல் பக்குவம், ஆத்ம பக்குவம், பக்தி, தர்மம், அருள், பாவங்களை போக்கல். அதனால பிராணவாயு உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, உடல் இயங்குவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாததாகும். அது எவ்வளவு முக்கியமானது, பிராணவாயு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்ன விளங்கும். உணவில்லாமல் பல நாட்கள் இருக்கலாம், இல்லையா? இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிங்க உண்ணாவிரதத்தை சொல்லலை, அவங்க உண்ணாவிரதம் இருப்பது மாதிரி இருக்காங்க. மற்ற உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஜெயின்ஸ் சாமியாருங்கெல்லாம் இருக்காங்க, கடைசியில உலக விட்டு போறதுக்கு உண்ணாவிரதம் இருந்து அப்படியே போயிடுவாங்க. அவங்கெல்லாம் 30 நாள் 40 நாள் உண்ணாவிரதம் இருந்ததா சொல்றாங்க. அது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. முதல்ல தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உணவில்லாமல் பல நாட்கள் இருக்கலாம். நீர் இல்லாமல் சில நாட்கள் உயிர் வாழலாம், இல்லையா? தண்ணி இல்லாமல் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியும், உயிர் போயிடாது. ஆனால் பிராணவாயு இல்லாமல் 1 மணி நேரம் கூட உயிர் வாழ இயலாது, இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியமானது பிராணவாயு. அந்த பிராணவாயு இல்லாமல், காற்று இல்லாமல் 1 மணி நேரம் கூட, ஒரு சில நிமிஷம் கூட வாழ முடியறதில்லை, உயிர் போயிடும், பிரிந்து விடும். ஏன்னா பிராணவாயு இல்லை என்றால் பிராணன் பிரிந்து விடும் என்பதுதான் உண்மை. அவ்வளவு முக்கியமானது, இல்லையா? நம்ம உணவுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அதை விட முக்கியமானது நீர், நீரை விட முக்கியமானது பிராணவாயு. அதனால அந்த பிராணவாயு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இது என்ன வேலை செய்யறது முக்கியமா அப்படின்னா, ஆத்மீகத்துல தூல உடலையும் சூட்சும உடலையும், சூட்சும உடல்னா உயிர், அது ஆத்மா, தூல உடலையும் சூட்சும உடலையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வைப்பது பிராணவாயுவாகும். அடுத்தது சூட்சும உடல் என்பது நம்முடைய ஆத்மா. என்ன, உடல் பூரா உடல் உருவிலேயே உடல் மாதிரியே கூட இருக்குது. இது தூல உடல், அது கூட இருப்பது சூட்சும உடல். இந்த சூட்சும உடலையும் தூல உடலையும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வைக்கணும். அதை செய்ய வைக்கிறது இந்த பிராணவாயு தான். அந்த
செய்யலைன்னு வச்சுங்க, அது ஒன்று சேர்ந்து செய்யலை, பிரிஞ்சு போச்சுன்னா தீர்ந்து போச்சு, அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்தது பிராணவாயு இல்லை என்றால் சூட்சும உடல் தூல உடலை விட்டு நீங்கிவிடும், பிரிந்து விடும், இறந்து விடுவோம்னு அர்த்தம் இல்லையா? பிராணவாயு இல்லைன்னா இறந்துடும். அதுல தூல உடலையும் சூட்சும உடலையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வைப்பது பிராணவாயுவாகும். பிராணவாயு இல்லையேல் பிராணன் உடலை விட்டு வெளியேறிவிடும். அதனால் அதை பிராணவாயு என்று அழைக்கிறோம். ஏன் பிராணவாயுன்னு சொல்றோம்? அந்த பிராணவாயு இல்லைன்னா பிராணன் வெளியேறிவிடும், அதுதான் பிராணவாயு. எவ்வளவு முக்கியமா இருக்கு இல்லையா? குருநாதர் சொல்லும் போது அது முக்கியத்துவமே தெரியுது. இது வரைக்கும் யாருக்கா தெரிஞ்சு வச்சிருந்துருக்கீங்களா? உயிர் துறக்கும் தருவாயில் உள்ள நோயாளிகளுக்கு பிராணவாயுவை செலுத்தி பிராணசக்தியை அதிகப்படுத்தி உயிர் பிழைக்க செய்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் வந்து அதை சாவ போகிற நிலைமையில் இருக்கிறவனை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணோன்னா பிராணவாயை தான் மூக்கில் வச்சிடுறாங்க. அதுதான் கொடுத்தா தான் அவன் பிழைப்பான் அப்படின்னு முக்கியமாக முதல்ல வைக்கிறது பிராணவாயு, அப்புறம் தான் மீது வைத்தியங்கள்லாம். அதனால அந்த பிராணவாயு செலுத்தி கூட அவனை பிழைக்க வச்சிடுறாங்க இல்லையா? அதனால் பிராண வாயுவை பற்றி முக்கியத்துவத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி மரணமடையும் தருவாயில் உள்ள சிலர் உடலிலிருந்து உயிர் வெளியேறாமல் தடுக்கும் கடைசி முயற்சியாக வேகமாக மூச்சை ஈர்த்து விடுவார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி மூச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இழுத்து இழுத்து விடுவாங்க உயிர் போகிற நேரத்தில். ஏன்னா அந்த உயிர் போகிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இல்லை, அந்த இயற்கையாகவே அந்த உயிர் போயிடக்கூடாது உடலை விட்டுன்றதால மூச்சை ரொம்ப ஈர்த்து விடுவாங்க அந்த சாகும் தருவாயில். உங்களுக்கே உங்களுக்கு பார்த்துருக்கலாம், பழகி இருக்கலாம். தூக்கத்தில் போனால் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு பக்கத்தில் இருக்கும்போது அந்த உயிர் போகும்போது நல்லா மூச்சை இழுத்து விடுவாங்க. அதில் மரண மூச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை இழுத்து விடுவாங்க. அது எதுக்கு? அந்த உயிரை தங்க வைத்துக் கொள்வதற்காக வேகமாக மூச்சை விட்டு உயிரை தங்க வைத்து, ஆனால் தங்கிறதுல அது போதான் செய்யுது. பிராணவாயுவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இன்றைய நாகரீக உலகில் பல நகரங்களில் ஆக்சிஜன் பார்லர்கள் துவங்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டணத்தை செலுத்தி சுத்தமான பிராணவாயுவை சில நிமிடங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய வசதியை உருவாக்கி உள்ளனர். இது ஜப்பான்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பொல்யூஷன் ரொம்ப அதிகம், அதில் ஆக்சிஜன் பார்லர்னு வச்சுருப்பாங்க. சின்ன இந்த பூத்து மாதிரி அங்கே போய் உட்காந்து ஆக்சிஜனை கொஞ்ச நேரம், ஏன்னா நல்ல காற்று, ஆக்சிஜனை கொஞ்ச நேரம் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு கட்டணம். அது வந்து ஆள் இல்லாமல் இருக்கும். ஒரு இதில் நம்ம டெலிஃபோன்லாம் பைசா போடுறோம், அந்த மாதிரி பைசா போட்டோம் அப்படின்னா கேஸ் வரும், அந்த ஆக்சிஜன் வரும். அதை கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் காசுக்கு விற்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. தண்ணி காசுக்கு ஏற்கனவே விற்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு இல்லையா? பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்க, இப்போ ஆக்சிஜனும் காசுக்கு விற்கக்கூடிய நிலைமை உருவாகிக்கிட்டு வருது. இங்கே கூட ஏதோ இதில் இருந்ததா சொன்னாங்க, அந்த ஸ்பென்சர் பிளாசாவில் அந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் பார்லர் இருக்கான். ஆகையால் இந்த அளவிற்கு முக்கியமான பிராணவாயுவை உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் ஒழுங்குபடுத்திட செய்யும் பயிற்சி தான் பிராணாயாமம். அதில் இதையெல்லாம் இணைந்து ஒழுங்காக செயல்பட வைக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த பிராணாயாமம். அதனால பிராணாயாமம் அந்த பிராணசக்தி அவ்வளோ முக்கியமாக இருக்கிறதால பிராணாயாமம் அவ்வளோ முக்கியமாக இருக்கு. அதில் அது யோகிகளுக்கு அது இன்றியமையாதது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிராணசக்தி வேணும், அப்போதான் நம்முடைய ஆத்மா வளர்ச்சி பெறும். ஆதியில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ மூலாதாரமாகிய உணவு, நீர், காற்று போன்றவை வேண்டிய அளவிற்கு இறைவனால் படைக்கப்பட்டிருந்தன. இந்த உணவு, காற்று, நீர் இதெல்லாம் வேண்டிய அளவுக்கு இறைவன் படைச்சு வச்சிருந்தார். எப்போ இதெல்லாம் கெட்டு போச்சு? எல்லாம் இலவசமா. இப்போ மக்கள் வீட்டில் வாழ்ந்த போது எல்லாம் காட்டில் குடிசை சேரும்போது காடு நிறைய இருக்கு, இல்லை நிறைய பழமரங்கள் இருக்கும், நிறைய கிழங்குகள் இருக்கும், தானியங்கள்லாம் அந்த மாதிரி பயிர் பண்ண வேண்டியதில் அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கும். அதெல்லாம் அறுவடை பண்ணி பழங்களை எடுப்பாங்க, கிழங்குகளை எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க ஒரு காலத்தில். அது போய் என்ன கடைசியில் என்ன ஆகி போச்சு? ஜனத்தொகை பெருக ஆரம்பிச்சிடுச்சு. ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக இது பத்தலை. உடனே என்ன பண்ணாங்க? முக்கியமாக
பயிர் செய்யணும், அதாவது தானியங்களை பயிர் செய்யணும்னு பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க. பயிர் செய்யும்போது இது ஏன் வயல், ஏன் இடம், நீ வரக்கூடாது, எல்லாம் இது வாங்கணும்னா அது விலைக்கு விற்கணும், அந்த மாதிரி அதில் வியாபாரமாக போச்சு இல்லையா. முன்ன அது மாதிரி எதுவும் உணவுக்குன்னு யாரும் பணம் கொடுத்ததில்லை, பணம் இது செஞ்சது இல்லை. அங்கங்கே இயற்கையாக இருப்பதை எல்லாம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அப்போ ஜனத்தொகை அவ்வளவுதான், அதனால எல்லோருக்கும் போதுமான அளவுக்கு உணவு இருந்தது, இறைவன் கொடுத்தது உணவே போதும். இது ஜனத்தொகை பெருக பெருக அந்த காடையெல்லாம் அழித்து வயலாக்கி அப்படி மாறிக்கிட்டே வந்தது. மாறிக்கிட்டே வந்ததால உணவு என்பது முதல்ல விலை பொருளானது. அதன் பிறகு இன்னும் ஜனத்தொகை பெருக பெருக என்ன ஆகி போச்சு, தண்ணியும் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. தண்ணியும் போராத காலத்தால், அதாவது நிலத்தடியில் நிறைய நீர் இருந்தது, அது இந்த நீரெல்லாம் நம்ம ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதால கீழே ஆழமாக முதல்ல கிணறு தோண்டினாங்க. கிணறுக்கு அப்புறம் குழாய் கிணற வச்சாங்க. அதில் அந்த கீழே இருக்கிற நிலத்தடி நீரெல்லாம் எடுத்துட்டோம், காலி ஆக்கிட்டோம். அதால் கடல் நீர் உள்ளே வந்துடுச்சு. கடல் நீர் தான் இப்போ இன்னைக்கு அங்கங்கே தோண்டினா கிடைக்கிறது இல்லையா. அதனால் ஆதியில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ மூலாதாரமாகிய உணவு, நீர், காற்று போன்றவற்றை வேண்டிய அளவிற்கு இறைவனால் தாராளமாக அருளப்பட்டு இருந்தது, எல்லோருக்கும் தாராளமாக இருந்தது. மனிதனோ இறைவன் படைப்புகளை எல்லாம் தனதாக்கி கொள்ள தலைப்பட்டான். மனிதன் என்ன பண்ணா, ஆறாவது அறிவு இருக்கிறதால எல்லாம் தனக்காக தான் படைச்சிருக்காரு, எல்லாம் தனது தான், தனக்காக்கி கொள்ள தலைப்பட்டான். மனிதர்களின் தொகையும் நாகரீகமும் வளர வளர இயற்கையின் சமநிலையும் மாறியது. அதாவது எக்காலஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த எக்காலஜி மாறினே வந்துடுச்சு. அடுத்தது எப்போ மனிதன் இந்த மாதிரி சுயநலக்காரனாக அந்த மாதிரி இயற்கை விதிகளை மீற ஆரம்பித்தானோ அப்போ இயற்கை விதிகளும் மாறிவிட்டது. அன்று தாராளமாகவும் இலவசமாகவும் கிடைத்த உணவு, நீர், பிராணவாயு போன்றவற்றை இன்று இந்த கலிகாலத்தில் சந்தையில் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உருவாகிடுச்சு. அப்பத்திலிருந்து இப்படி மாறி போச்சு, எல்லாம் இலவசமாக கிடைச்செல்லாம் இன்னைக்கு இதுவாகி போச்சு. மக்கள் காடுகளில் வாழ்ந்த நாட்களில் காய், கனி, தானியங்களை எல்லாம் தேவைக்கு மேல் விளைந்தன. சுத்தமான நீரும் காற்றும் தாராளமாக கிடைத்தது. ஜனத்தொகை பெருக துவங்கியதும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. உணவு இலவசமாக கிடைப்பது அரிதாகிவிட்டது. மக்கள் காடுகளை திருத்தி விவசாயம் செய்ய துவங்கினார்கள். ஜனத்தொகை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதால் காடுகள் குறைந்தன. காடுகள் குறைந்ததால் மழை பெய்வதும் குறைந்தது. அதனால் தண்ணீர் பஞ்சமும் ஏற்பட்டது. மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு ஒரு பழமொழி. மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், அதுக்கு என்னது அர்த்தம் தெரியுமா? அது ஒரு சயின்டிஃபிக் இது, அது விஞ்ஞான அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு இது. எங்க காடுகள் இருக்கோ அங்கெல்லாம் மழை பெய்யுது. மரங்கள் இருந்தால் அங்கு மழை பெய்யும். அந்த மாதிரி தாவரங்கள் இல்லை என்றால் அங்கே மழை பெய்யாது. பாலைவனம் பாருங்க, அங்கிருந்த தாவரமும் கிடையாது, அங்கே மழை பெய்யறது கிடையாது. ஆனால் காடுகளில் பாருங்க, அந்த காடுகள்லாம் இப்போ காடாவே இருக்குது, செழிப்பாகவே இருக்குது. எப்படி இருக்க முடியுது? நீ போய் தண்ணி ஊத்துறியா? கவர்மெண்ட் போய் தண்ணி ஊத்துறாங்களா? ஒன்றும் கிடையாது, மழை பெய்யும். காடுன்னா பெய்யும். அதே நம்ம இல்லை அவன் காட்டில் மழை பெய்யுதுரா அப்படின்னு கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க வேடிக்கையா. அவன் காட்டில் மழை பெய்யுதுன்னா அவன் ரொம்ப சுபிட்சமாக இருக்கான்னு அர்த்தம். அவன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கான்னா அவன் காட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மழை பெய்ய மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான்னா மரம் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை தன்னால் பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மழை எப்படி பெய்யுது? ஒரு விஞ்ஞான முறைப்படியும் ஒரு மெஞ்ஞான முறைப்படியும் நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இப்ப சாதாரணமாகவே கடல் நீர் ஆவியாகி இல்லையா, சூரிய வெப்பம், கடல்ல சூரிய வெப்பம் படுது. சூரிய வெப்பம் பட்ட உடனே என்ன ஆகுது? கடல் நீர் ஆவியாகும். எந்த இடத்துலையும் ஆவியாகும். நம்ம பூமியில இருக்கிற நீரும் ஆவியாகுது. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க அந்த தரையில் எங்கேயாவது, வெயில் இல்லாமே கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போகுதுன்றோம். காஞ்சி போச்சுன்னா எங்கே போவோம்? உள்ளே போவோம்? இல்லை, ஆவியாகி போகிறதுன்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் எங்கேயாவது ஊற்றி வச்சா கூட அது காஞ்சி போகிறது அப்படின்னா அது ஆவியாகி போச்சுன்னு அர்த்தம். கடலில் நிறைய நீர் இருக்குது,
நேராக வெயில் படுறது இல்லை, நேராக வெயில் படுறதால அது நீராவியாக மாறுது. நீராவியாக மாறி ஆகாயத்தில் மேகங்களாக குவிகிறது. அந்த மேகங்கள் காற்றுகள் வீசும்போது, அதாவது வெப்பதட்ப நிலைகள் மாறும்போது, இப்போ ஒரு இடத்துல வெப்பம் அதிகம்னு வைங்க, இங்கே வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற காற்று சூடாகும். காற்று சூடாயிடுச்சுன்னா மேலே போகும், சூடாயிடுச்சுன்னா இப்போ மேலே போயிடும். இப்போ புகையெல்லாம் இருக்குது, அது சூடாக இருக்கிறதால மேலே போகிறது இல்லையா? எதுவுமே சூடாச்சுன்னா மேலே போகும். அதில் இந்த வெப்பம் அதிகமானால் அந்த இடத்துல இருக்கிற காற்று மேலே போகுது. அது கூட நீராவி ஈராவி எல்லாம் போகுதுன்னு வைங்க. அப்போது அந்த மேலே போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேக்குவம், ஒரு வெட்ட வெளி வந்துடுது இல்லையா? அதெல்லாம் வேலை போச்சுன்னா அதை நிரப்புறதுக்கு வெளியிலேருந்து குளிர்ந்த காற்று வருது, பக்கத்தில் இருக்கிற குளிர்ந்த காற்று இங்கே வருது. அதுதான் நம்ம காற்று அடிக்கக்கூடிய நிலை. காற்று எப்படி அடிக்கிறது? எப்போ எங்கே வெப்பமாய் காற்று மேலே போகிறதோ குளிர்ந்த காற்று அங்கே ஈர்க்கப்படுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு குளிர்ந்த காற்று வருது. அதனால தான் இந்த காற்று அடிக்கிறதெல்லாம். அது கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா புயல் கீழே அந்த மாதிரிலாம் வருதுன்னு வைங்க. அந்த மாதிரி அங்கிருந்து நீராவியாகி போகக்கூடியது. இந்த சூரிய ஒளி படும்போது நீர் அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது, ஆனால் பூமி சீக்கிரம் சூடாகிடும். இப்போ ஒரு தார் ரோடு இருக்குன்னு வைங்க, அந்த தார் ரோட்டில் வெயில் அடிக்குது, பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் தண்ணி வைங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சம்மரில் சொல்கிறேன், இந்த கத்திரி வெயில் அடிக்கும்போது சொல்கிறேன், அப்போ நீங்கள் அந்த தாரை உருகி இருக்கும், நீங்கள் காலையை வைக்க முடியாது. ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு கொதிச்சிருக்காது, தண்ணி மெதுவாக தான் சூடாகும். அதே மாதிரி தான் பூமி வேகமாக சூடாகிடும், கடல் அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. அப்படி சூடாகும் போது என்ன ஆகுது? அந்த தண்ணி ஆவியாக மேலே போயிடுது, அதனால அந்த சூடு மேலே போயிடுது. ஆனால் இங்கே ஆவியாகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதில் சூடாகிடும். பாலைவனத்திலாம் போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, பயங்கர சூடாக இருக்கும் இல்லையா? 44 டிகிரி 45 டிகிரி எல்லாம் சாதாரணமாகவே இருக்கும் பாலைவனத்தில். அப்போ இந்த சூடான உடனே இந்த காற்று மேலே போகிறது. இந்த காற்றை, சூடான காற்று மேலே போன உடனே குளிர்ந்த காற்று கடல் பக்கத்தில் இருக்குது, அது இங்கே வருது, பூமிக்கு வருது. அந்த பூமிக்கு வரும்போது இந்த மேகங்களையும் கூட அழிச்சுன்னு வந்துடுது. அதனால்தான் பூமியில மேகங்கள் அது குளிர்ந்த காற்று படும்போது மழையா பொழியுது. இதுதான் இயற்கையா நடக்கக்கூடியது. இது சில பருவ காலங்களில் சில கடல் வெப்பதட்ப நிலைகளால் அந்த பருவங்களில் அதிகமாக அந்த மேகங்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு மழையாக பொழிகிறது. இந்த மழையை பொழிய வைக்கிறது எப்படி? இப்போ மேகங்கள் வருது, சரி, இங்கே அது எப்படி மழையா பொழியும்? மழையா பொழியறதுக்கு அதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானிகள் இப்போ செயற்கை மழையை பெய்ய வைக்கிறாங்க. செயற்கை மழை எப்படி பெய்ய வைக்கிறாங்க? இல்லை ராடார்களெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு ஃபெயிலியூர் தான், அது ஒன்றும் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இருந்தாலும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ரேடார்லாம் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க மேகங்க. அடுத்தது மேகங்களில் நிறைய நீர் இருக்கக்கூடிய அந்த கருமேகங்கள் தான் நிறைய நீர் இருக்கும், அதுதான் நிறைய மழையை ஒழிய வைக்கிறது. சும்மா ஒரு மேகம் மேலே இருந்ததுன்னா அதில் ஒரு 10 பக்கெட் தண்ணி இருக்கும், அது இவ்வளோ ஏரியாவில் விழுந்து என்ன பிரயோஜனம்? நிறைய கொட்டணும் இல்லையா? அப்போ அவ்வளோ மேகங்க இருக்கணும். அதுக்கு ரேடார் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணால் பார்த்தா முடியாது. ரேடார் வச்சு அந்த மேகங்களை கண்டுபிடிச்சி இந்த மழை மேகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிளெயினில் உயரமாக அந்த மேகங்களுக்கு மேலே போய் அதில் சில்வர் அயடைட் போன்ற சில தாது உப்புக்கள், சில உப்புக்கள் இருக்குது. அதில் சில்வர் அயடைட் தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. அதை சிறிய ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சு செதறிடு விட்டுருவாங்க, பரப்பி விட்டுருவாங்க. ஒரு கேஸ் மாதிரி அந்த சில்வர் அயடைட்டை இது பண்ணி அங்கே அந்த இதில் பரப்பி விட்டுருவாங்க. அது மேகத்தில் பரப்பினோடனே அதெல்லாம் சிறு சிறு அணுக்களாக மாறும். சிறு சிறு அணுக்களாகி கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகுனா கூட இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த மேகத்தில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் அது ஈர்க்கும். ஈர்த்து என்ன அந்த ஈர்க்கக்கூடியது. இப்போ உப்பு கூட சாதாரணமாக அந்த கல் உப்பு இருக்க கடையில் அந்த காலத்தில் விற்கிறது, வெளியில் வச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும் பார்த்துறீங்களா மேலே. இது ஏன் காரணம்னா இது ஈர்க்குது, ஈரப்பதத்தை இருக்குது. அந்த மாதிரி இந்த உப்புக்கள் சில்வர் அயடைட் என்ற உப்பு அது வேகமாக அந்த ஈரத்தை சேர்த்து அப்படி கீழே வர வர ஈரத்தை சேர்த்து 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 அது பெரிய துளியாகிடும். அந்த துளியாகி கீழே விழுது. அது எவ்வளவு உயரத்தில் இருக்கோ மேகங்கள், எவ்வளவு மேகக்கூட்டங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் துளி. கம்மியாக இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும், உயரமாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து வரத்துக்குள்ள நிறைய தண்ணி சேர்த்துருக்கும், பெரிய துளியாக விழும். இப்படி தான் செயற்கை மழை பொழிகிறது.
இயற்கை மழை எப்படி பொழிகிறது? இந்த விஞ்ஞானிகள் எங்க கண்டுபிடிச்சாங்க? அது இயற்கையில தான் கண்டுபிடிச்சாங்க. இயற்கையில என்ன நடக்குது? மரங்க செடி கொடிகள் தாவரங்க இருக்கு. இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா இலை அதான் முக்கியம். அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரமாகவே இருந்தாங்க. புரிஞ்சிங்கன்னா இலை ஈரமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வெயில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இலையில எப்படி தண்ணி வந்தது? அது காஞ்சி போய் தானே இருக்கணும். அங்கே எப்படி தண்ணி வந்தது அப்படின்னா பூமியிலேருந்து போகிறதான். இந்த பூமியிலிருந்து இந்த வேர்கள் வழியாக ஆஸ்மோசிஸ், அடுத்தது ஜவ்வூடு பரவுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஜவ்வூடு பரவுதல் என்ற ப்ராசஸ் படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜவ்வுலேருந்து ஒன்றொன்னா மேலே மரத்துக்கு மேலே போகிறது இயற்கையாகவே. அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வாட்டர் ஃபில்டர்லாம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு வாட்டர் ஃபில்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியலையா? அதில் இது மேலே போகிறது, மேலே இலைகள் வரைக்கும் போவோம். இலைகளுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இலைகள் அதுதான் அது சமைக்குது. அப்போ வளரணும் இல்லையா? மரம் வளரணும். மரத்துக்கேற்ற சத்துக்கள் அது எல்லாம் வேர்லேருந்து நேராக போகாது. அதை சமையல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுது? அந்த இலைகளில் குளோரோஃபில்னு ஒன்று இருக்குது, அந்த பச்சை நிறம். அந்த குளோரோஃபில்லோ என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய கருமில வாயுவையும் இந்த வேர்கள் வழியாக வரைய உப்பு சத்துக்கள், பூமியில் இருக்கிற சத்துக்களையும் சூரிய ஒளியால் அது சமையல் பண்ணுது. அது அங்கே தான் ப்ராசஸ் நடந்து அதனால்தான் அந்த மரம் வளருது. ஒரு இலையை விட்டதுக்கப்புறம் இந்த இலையிலேருந்து கொஞ்சம் சத்துக்கள் போய் அடுத்த இன்னொரு துளிர் விடும், அதுக்குள்ளே 2 இலை விடும். பார்த்தீங்களா? அப்படியே வளர்ந்து போகுது. அப்போது இதுக்கு இந்த மாதிரி தான் மரங்கள் வளர்கிறது. அந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா அது அந்த கருமில வாயுவை வெளியே விடுது. பிராணவாயு தான் இல்லை, கருமில வாயு எடுத்துக்கிட்டு பிராணவாயுவை வெளியில் விடுது. அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஒரு மரம் என்பது பிராணவாயுவை உற்பத்தி செய்யும் ஒரு ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வெளியில் விடுற கருமில வாயு அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய பிராணவாயுவை வெளியில் விடுகிறது. அந்த பிராணவாயு நமக்கு தேவைப்படுது. அதனால்தான் அந்த பிராணவாயு இருக்கிற நிறைய தாவரங்கள் இருந்தால் நிறைய பிராணவாயு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தான் எல்லா இடத்துலையும் தாவரங்கள் இருக்கணும், வீட்டில் கூட செடி கொடிகளை வளர்க்கணும்லாம் சொல்ல காரணம் அதுதான். அது ஒரு காரணம், பல காரணங்கள்ல. அப்போ அந்த பிராணவாயுவை அது வெளிவிடுகிறது. அந்த வெளிவிடும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூரிய ஒளியால் சமைத்து அது வெளியில வரும்போது சில உப்புக்களும் இந்த வேர் வழியாக வருது இல்லையா, சிலதெல்லாம் அதுக்கு தேவைப்படாத சில உப்புக்கள், சிலது தேவைப்படுகிற சில உப்புகள் கூட ஆவியாகி அது மேலே போயிடும். மேலே போய் அந்த மேகங்கள், மழை மேகங்கள் இருந்தது அப்படின்னா அதில் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை மழையாக பொழிய வச்சிருமா. இதே மாதிரி தான் இந்த சில்வர் அயோடைட் உப்பு தூவினோம்னா அது எப்படி மழை துளிகளை உருவாக்குகிறதோ அதே மாதிரி இந்த அணுக்கள் அங்கே மேகத்துக்கு போன உடனே மேகத்தில் அது ஈரத்தை ஈர்த்து ஒரு துளியாக மாறி அது மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதால் தான் எங்கே தாவரங்கள் இருக்கோ, எங்கே காடு இருக்கோ அங்கே மழை பெய்யுது, எங்கே பாலைவனம் இருக்கோ அங்கே மழையை பெய்யறதில்லை. ஏன்னா பாலைவனத்தில் மழை பெஞ்சு வேஸ்ட்டு இல்லையா? அதால் இறைவன் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதே எங்க பாலைவனத்தில் ஒரு காடை வளர்த்து பாரு, ஓ சரி இருக்கா, போய் மழை பெய் அப்படின்னு. அதாவது இயற்கை என்பது இதுதான், இயற்கை விதிகள் என்பது இதுதான். அதனால மழை மரம் வைத்தவன், அது காட்டில் மரம் வச்சது யாரு? ஆண்டவன், இறைவன் தான் இல்லையா? காட்டில் மரம் வச்சது. அதை மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னா மரம் வைத்தவர் ஆண்டவர் கடவுள், அவர் அங்கே தண்ணி ஊத்துறார், அது மழையா பொழிய வைக்கிறார். அது எப்படி பொழிய வைக்கிறார்? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி தான் அது அங்கே மழை பொழிய வைக்கிறார். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கூட கண்டறிந்து அவர்கள் இதே மாதிரி செயற்கை மழையை பொழிய வச்சாங்க. எப்படி பொழிய வச்சாங்க? இதே தாவரத்தில் இருந்து எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு செயற்கை மழையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி அந்த விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் இருக்கிறவங்க இதே ப்ராசஸை வருண யாகம் அப்படின்னு பண்ணி மழையை பொழிய வச்சாங்க. வருண யாகத்தில் என்ன பண்றாங்க? முதல்ல சில மூலிகை செடிகள், சில செடிகள் அதில் போடுவாங்க, அந்த யாக குண்டத்தில் போடுவாங்க. அது எரிஞ்சு மேலே போகும். மேலே போனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு வெட்ட வெளியை ஏற்படுத்தும். அது ஒரு வெட்ட வெளி இருக்கிறதெல்லாம் தள்ளி இது பண்ணி அங்கே ஒரு வெட்ட வெளியை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக சில இதெல்லாம் போடுவாங்க, அதில் சில மூலிகைகள், சில செடி கொடிகள் அதுக்கு வச்சுருக்காங்க, அவங்க லிஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் முதல்லையே வெட்டி காய வச்சு துண்டு துண்டாகவே காய வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அடுத்தது இன்னொரு செட்டை போடுவாங்க. அது போட்டோன்னே என்ன ஆகும்?
இதே மாதிரி சில உப்புக்கள் மாதிரி அதப்பட்டது போன உடனே வெட்ட வெளி வந்த உடனே மேகத்தை ஈர்க்கும், அடுத்தது மற்ற காற்றை ஈர்க்கும், குளிர்ந்த காற்றை அங்கே ஈர்க்கும். அதாவது அந்த கடல் மேலே இருக்கக்கூடிய மேகங்களை இங்கே ஈர்த்துரும். வெட்ட வெளி ஏற்பட்ட உடனே அந்த நிரப்புறதுக்கு இந்த காற்று வரும்போது கூட மேகங்களும் வந்துடும். இப்போ வந்து செயற்கை மழையில மேகங்கள் இருந்தால் தான் நீ மழை பொழிய வைக்க முடியும். ஈர்க்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இதுல வருண யாகத்துல மேகங்களை இங்க ஈர்க்குது. ஈர்த்து அதுக்கப்புறம் அடுத்தபடியே அந்த யாக குண்டத்துல போடுறது வந்து இந்த உப்புக்கள் மாதிரி அது போய் அதை மழையா பொழிய வச்சிடும். அதால வருண யாகம் பண்ண சக்சஸ்ஃபுல்லா பண்ணான்றதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தீயை, யாக தீயை மழை பொழிந்து அழிக்கணும். வருண பகவான் வந்து அணைக்கணுமா, அது அப்பதான் சக்சஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து செயற்கை மழை பொழியதுல எங்க மேகம் இருக்காங்க, எங்க தூங்கினாங்களோ அங்கதான் மழை பெய்யும். சுத்தி அட்டாரத்துலாம் மழை பெய்யாது. அதனால அது ஒண்ணு ரொம்ப நஷ்டம். அது உண்மையில மழை காலத்துல உண்மையில மழை பெஞ்சதா இல்ல இவங்க தூங்குறதால மழை பெஞ்சதான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வருண யாகத்தில் செய்வது என்னவென்றால், அடுத்தது அந்த ஏரியா பூரா இப்ப மழை பெய்யும், அந்த நாடு பூரா மழை பெய்யும், அந்த மாதிரி பெய்ய வைப்பாங்க. அதாவது தான் அந்த வருண யாகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் இந்த இயற்கையிலிருந்து இதை கண்டுபிடித்து அவர்கள் அதை வருண யாகம் என்று உருவாக்கி செய்தார்கள். அப்புறம் வருண ஜெபம் இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து ராகங்கள், சங்கீதத்தில் கூட சில ராகங்கள் இருக்கு. அந்த ராகங்கள் கூட மழையை பொழிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னா, அதெல்லாம் அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் வந்து இந்த மேகங்கள் இருந்தால் அதை மழையாக பொழிய வைக்குமா.